ஸோ சாரி ஃபார் த டிலே. கேங்மேன் டிஎன்இபியில் இப்போது ஆல்ரெடி விடுத்திருந்தாங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது அப்ளை ஆன்லைன் ப்ரொசீஜர்லேருந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணுன்றது கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். டெஸ்ட்டுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் ரெடி ஆகணுன்றது நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து 24th ஏப்ரல் டுடேலேருந்து 30th May 2019 வரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1 month கேப் சம்திங் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பி ரெடி. நான் இதுக்கப்புறம் வந்து அடுத்தது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாம் வந்து சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜ் போன உடனே கீழே லெஃப்ட் பாட்டமில் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே கொண்டு போவோம். அதில் போய்ட்டு உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க, இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு மினிமம் ஜஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட் தான் கேட்குறாங்க. அதுக்கு மேலே யூஜி பிஜி எது இருந்தாலும் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். 10th இருந்தால் போதும். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிடுங்க. ஃபில்அப் பண்ண அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் மெயினாக பார்ப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பர்ஃபெக்டாக உங்களோட இது மேட்ச் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இஃப் எனி, அதாவது உங்களோட டெஸ்டிடியூட் விடோன்னு சொல்லுவாங்க, ஆதரவற்ற விதவைகள் இருந்தால் அவங்க ப்ரியாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மேனோட பசங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கிடைக்கும். லேண்ட் அக்விசிஷன், அதாவது நிலம் கையகப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ்க்காக அவங்களோட லேண்ட் வந்து யாராவது கவர்மெண்ட்டு வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து உங்களோட கவர்மெண்ட் ரேட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு பசங்க யாருனா இருந்தாங்களோ இல்லை ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தருக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க, நீங்களாக போய் வாங்கணும். ஸோ அப்படி வாங்குகிற ப்ரியாரிட்டி அவங்களும் ஒரு ப்ரியாரிட்டியில் வருவாங்க. இன்டர் கேஸ்ட் மேரேஜ்னு வருவாங்க. நல்லா கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இன்டர் கேஸ்ட் மேரேஜ்ன்ற சென்ஸ் நான் சொல்கிறது, கப்பலில் யாருன்னா ஒருத்தர் எஸ்சி இருக்கணும். ஓகேங்களா? பிசிக்குள்ளேயே வேறு கேஸ்ட்டில் பண்ணிவிட்டு இன்டர் கேஸ்ட் மேரேஜ்னு சொல்லக்கூடாது. பிசி எம்பிசிக்குள்ளே பண்ணிவிட்டு இன்டர் கேஸ்ட் மேரேஜ்னு சொல்லக்கூடாது. 2 பேர் கப்பல்னால் யாருன்னா ஒருத்தர் எஸ்சி இருக்கணும். ஸோ அதுக்காக 2 பேருமே எஸ்சியாக இருக்கணுன்றது இல்லை. யாருன்னா ஒருத்தர் எஸ்சியாக இருக்கணும், இன்னொருத்தர் எம்பிசி ஆர் பிசியாக இருக்கலாம். அது மாதிரி எதனா ஒரு இதில் கம்யூனிட்டிக்குள்ளே கேஸ்ட்டில் எதனா இருக்கலாம். பட் பிசிக்குள்ளேயே இன்டர் கேஸ்ட்டு, பிசி எம்பிசிக்குள்ளே பண்ணிக்கிறதெல்லாம் இன்டர் கேஸ்ட் மேரேஜில் கோட்டாலாம் வராது. ஸோ எனி ஒன் ஆஃப் த கப்புள் ஷுட் பி எஸ்சி. அதுதான் வந்து பிரைமரி கண்டிஷன் ஃபார் இன்டர் கேஸ்ட் மேரேஜ். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு ரீபேட்ரியேட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மி. நம்ம அகதிகள் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் வந்து மேக்ஸிமம் இதில் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அது கம்மி. அதுக்கப்புறம் வந்து டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர், அதாவது சுதந்திரத்துக்காக போராடிய தியாகிகள் யாருன்னா இருந்தால் அவங்களோட வாரிசுகள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேன் டிபெண்டன்ஸ்க்குன்னு கண்டிஷன் இருக்குது. அதாவது அவங்க அப்பாவே வந்து ரிட்டையர் ஆகிட்டு வேறு ஜாப் யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் பையனுக்கு கிடைக்கும். அந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்லாம் டீட்டெயிலாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கோங்க, தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன வேணும்னா உங்களோட சிக்னேச்சர் ஃபோட்டோ வேணும், சிக்னேச்சர் ஸ்கேண்டு காப்பி வேணும். அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோட ஸ்கேண்டு காப்பி வேணும். அதுக்கு ஒரு சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, 20 KB 30 KB 20 KB 10 KB அந்த மாதிரிலாம். அதுக்கு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. செலெக்ஷன் பேஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லேம்ப் போஸ்ட்டு தான் இருக்குது இல்லையா, லேம்ப் போஸ்ட் வந்து ஏறணும். நீங்கள் ஏறும்போது உங்களுக்கு கீழே இருந்து ரோப்பில் ஒரு கிராஸம் மாதிரி கட்டி கொடுப்பாங்க மேலே. அது நீங்கள் மேலே இருந்து வாங்கணும். மேலே உட்காந்துட்டு கீழே இருந்து வாங்கணும். அதை வாங்கி அதை ஃபிட் பண்ணி நெட்டு போல்ட்டெல்லாம் போட்டு அதுக்கு மேலே கண்டக்டர் இன்சுலேட்டர் என்னெல்லாம் ஃபிட் பண்ண சொன்னாங்களோ ஃபிட் பண்ண சொன்னால் ஃபிட் பண்ணுங்கள். இது எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இது மேக்ஸிமம் வந்து இந்த கேங்மேன் அப்ளிகேஷன் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸஸ்க்கு டேரெக்டாக போய் சேர்கிற மாதிரி தான் கொடுத்தாங்க. பிகாஸ் நார்மல் ஓப்பன் மார்க்கெட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இதை பற்றி ஐடியாஸ் எஜுகேஷன்ஸ்க்கு அவ்வளோ இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து நீங்களும் வந்து உங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. நீங்களும் போகலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். நீங்கள் போய்ட்டு ஒரு டிஎன்இபி ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லி தர மாட்டாங்க. அவங்க யாருன்னா ஒர்க் பண்ணாங்களோ, ஒரு லேம்ப் போஸ்ட்டுக்கு எரெக்ஷன் பண்ணிட்டு எதனா ஒர்க் பண்ணாங்கன்னா நீங்கள் பாருங்கள், கற்றுக்கோங்க. ஸோ கற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எப்படிலாம் ஏறுறாங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. மேலே வந்து இந்த ரோப் எப்படி கட்டுறாங்க, அந்த கட்டை மாதிரி ஒன்று வைப்பாங்க. அந்த ஏணியில் நடுவில் இருக்கிற கட்டை மாதிரி ஒன்று வச்சு மேலே உட்காந்துருவாங்க. கீழே இருக்கிறவங்க வந்து ஒரு ரோப்பில் கிராஸம் கட்டி மேலே விடுவாங்க. அந்த கிராஸம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அது வந்து மேலே உட்காந்துட்டே நீங்கள் அது புல் பண்ணி மேலே வந்து ஃபிட் பண்ணி அது டைட் பண்ணணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க்கு. ஸோ அதுதான் வந்து ப்ரைமரி கண்டிஷன் இதில். ஸோ கண்டிப்பாக அதில் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ தே வில் கீப் அ ரெக்கார்ட் ஆஃப் இட், ட்ராக் யுவர் ரெக்கார்ட். அதாவது நீங்கள் அதில் செலக்ட் ஆனால் தான் அதில் போக முடியும். இதை வந்து மேற்பார்வையிடுறவங்க வந்து ஒரு சூப்பரிண்டிங் இன்ஜினியராக இருப்பாங்க, ஐபியில் இருக்கவங்க. ஸோ அவங்க முன்னாடி தான் வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் நடக்கும். அதனால் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸுக்கு கொஞ்சம் இது கொடுப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்த இடத்துல. ஏன்னா வந்து அந்த ஆஃபீஸில்
ஒர்க் பண்ணுற ஒரு கான்ட்ராக்ட் லேபரர் வந்து அந்த சூப்பரிண்டிங் இன்ஜினியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வேறு யாருன்னா ரிலேஷன் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கொடுத்தாலும் நீங்களும் அந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேஸ் தான் நடக்கும். ஸோ எந்த குளறுபடியும் எந்த ஒளிமுறையும் இல்லாமல் அப்படிலாம் நடக்கிறது இல்லை, எல்லாமே ஓப்பனாக தான் நடக்கும். ஸோ ஓகே, இதுதான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில். இப்போ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் செக் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும் அதுலேயே. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் நவ் பண்ணிட்டு நீங்கள் மொத்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் முடிச்சிடலாம். எக்ஸாம்லாம் எப்போன்னு கிளியராக தெரியல, பட் இதாகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் கேங்மேன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு. வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.